நமஸ்காரம். இன்று முதற்கொண்டு மார்கழி 30 நாட்களும் ஆண்டாள் அருளிய திருப்பாவையினுடைய சிறப்பை நாம் சற்று சிந்திப்போமாக. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையே சீர்மல்குமாய் பாடி செல்வ சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோத இளம் சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பாறை தருவான் பாரோர் புகழ படிந்திலோர் எம்பாவாய். மார்கழி மாசத்தையும் ஆண்டாளையும் பிரிக்க முடியாது. கண்ணன் மேல் அவள் கொண்ட தீராத பக்தி அந்த பெருமையினை அவளுக்கு கொடுத்திருக்கின்றது. அவளின் பாடல்கள் சாதாரணம் ஆனதாக இல்லை. தமிழின் அழகும் வனப்பும் செழுமையும் அப்பாடல்களில் அழகாக தெரிகின்றது. இதை பார்க்கும் பொழுது ஒரு ஏகாந்த நிலைக்கு நமது மனதை இட்டுச் செல்லுகின்றது. இது பாசுரங்கள் அவ்வளவு அழகானது. அது நிச்சயம் கண்ணனை நினைத்து அவள் பாடியதுதான். கண்ணனை காதலனாக நினைத்து பாடிய ஒரு பெரும் செல்வம் அது. எந்த உணர்ச்சிக்கும் இல்லாத ஈர்ப்பு காதலுக்கு உண்டு என்பார்கள். பெற்றோர் மேல் காட்டுவது நன்றி அல்லது பாசம், உடன் பிறந்தோர் மேல் காட்டுவது சகோதர பாசம். ஆனால் அறியாத ஒருவர் மேல் காரணமே இல்லாமல் வரும் ஒரு பாச உணர்ச்சிதான் காதல். இது ஆண்டாள் கண்ணன் மேல் கொண்ட காதல் என மானிட நாவுகள் சொன்னாலும் ஆன்மீக மொழியில் அது ஒரு ஆன்மா அந்த பரமாத்மா மேல் கொண்ட பக்தியாகும். அந்த பரமாத்மாவினை அடைய துடிக்கும் ஒரு வெறி பிடித்த உருக வைக்கும் பக்தி என்றே நாம் அழைக்கலாம். அந்த பக்தியினைத்தான் அழகு தமிழில் உருக உருக கொடுத்திருக்கிறாள் ஆண்டாள் இந்த திருப்பாவை மூலமாக. இந்து பண்பாடு மார்கழி மாதம் தொடங்கி தை வரையிலான காலத்தில் இளம் பெண்களுக்கு ஒரு நோன்பினை விதித்திருந்து மார்கழி மாதம் நற்சக்திகள் பெருகும் மாதம் என்பதாலும் அந்த சூழலில் அதிகாலை எழுந்து நோன்பு இருந்தால் அவர்கள் உடலுக்கும் மனதுக்கும் ஆரோக்கியமான விஷயம் ஏற்படும் என்பதாலும் அவ்வாறு அதை ஏற்பாடு செய்திருக்கின்றது நமது கலாச்சாரம். பக்தியுடன் இந்த நோன்பை அனுசரிப்பவர்கள் நல்ல கணவனை அடைய வழி செய்யும் காரியமாகவும் அது நம்பப்பட்டது. அக்கால பெண்கள் எல்லாம் இந்நாளில் நோன்பு இருந்தால் வாழ்க்கையானது அழகாக அமையும் என்று பல பாடல்கள் இதை பற்றி விளக்குகின்றது. இலக்கியங்களில் இதை பற்றி அதிகமாக விவரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆண்டாள் அந்த பாவை சிலையை கண்ணனாகவே கருதினாள். எல்லா இளம் பெண்களும் கணவனை அடைய ஆசைப்படும் பொழுது ஆண்டாளோ பரமாத்மாவையே அடைய நோன்பிருந்து பாடினாள். அதுதான் திருப்பாவையாக ஆயிற்று. அவ்வப்போது அந்த அழகான பாடல்களை சற்று விரிவாக பார்க்கும் பொழுது நாம் அறிய வேண்டிய பல உண்மைகள் அதில் அடங்கியிருக்கின்றன.
இந்த முதல் பாசுரத்தின் பொருள் எல்லோருக்கும் அறிந்திருக்கின்றது என்பதால் அதை நாம் ஒன்றும் விவரமாக விளக்கி சொல்ல தேவையில்லை. ஆண்டாளின் மனநிலையிலிருந்து பார்க்கலாம். அந்த பாடலை எழுதி கண்ணன் சிலை முன் வைக்கின்றாள் ஆண்டாள். அவள் உள்ளம் கற்பனையில் விரிகின்றது. பக்தி என்பது காதலாகி கசிந்துருகி அவள் மனம் காற்றில் பறக்கின்றது. அப்படியே அமர்கின்றாள், கண்களை மூடிக்கொள்கின்றாள். அதில் காட்சிகள் விரிவாக சலசலத்து ஓடும் நதி அருகே சுகமாய் வீசும் காற்றில் லயித்தபடி அவள் நிற்கின்றாள். மாயக்கண்ணன் கையில் குழலும் தலையில் மயில் இறகுமாய அந்த தந்திர புன்னகையுடன் அவளை நோக்கி வருகின்றான். மார்கழி மாத வாடைக்காற்று அந்த அதிகாலையில் சில்லென்று வீசிக்கொண்டு பூக்களின் நறுமணம் அதில் கலந்து வருகின்றது. தொலைவில் ஆவணங்கள் கத்திக்கொண்டிருக்கின்றன. கிழக்கு லேசாக வெளுத்திருக்கின்றது. அதுவரை அவள் வரவை எதிர்பார்த்த ஆண்டாள் அவ்வப்போது தலை குனிந்து ஆற்றங்கரை மணலை நோக்கி நிற்கின்றாள். அவள் அருகே அமர்கின்றான் கண்ணன். நாணத்தோடு அவனுக்கு முதுகை காட்டி ஆண்டாள் அமர்கின்றாள். ஆண்டாள் திரும்பி அவன் முகத்தை தொட்டு உயர்த்தும் கண்ணன் கேட்கிறான், அந்த பாடல் வரிகளை எனக்கு விளக்குவாயாக என்கிறான். நீ கேள் கண்ணா, நான் பதில் உரைக்கிறேன் என நாணி ஆண்டாள் சொல்கின்றாள். ஆண்டாள் அவள் கண்கள் ஆற்றினை நோக்கி இருந்தன. அங்கும் அவள் கண்ணனின் உருவம்தான் தெரிகிறது. இன்று பௌர்ணமி, பின் எப்படி மதி நிறைந்த நன்னாள் அன்றாகும்? கண்ணா, மதி என்றால் நிலவு மட்டும்தானா? மதிப்பும் அறிவும் நிறைவும் இல்லையா? நீ வரும் நாள் எல்லாமே நிறைந்த நன்னாள் அல்லவா கண்ணா என்கிறாள் ஆண்டாள். கண்ணன் புன்னகைக்கின்றான். மெல்ல கேட்டான். அவளும் நாணியபடி பதில் சொல்கிறாள். ஆற்றங்கரைக்கு ஏன் ஆயர்பாடு சிறுமியர்களையும் வரச் சொன்னாய்? தனியேதான் வர முடியாதோ? அவர்களும் வந்தால்தானே நானும் வர முடியும். அவர்கள் அலங்கரித்து கொண்டு வர ஏன் சொன்னாய் என்று கேட்கின்றான் கண்ணன். அவர்களும் அழகாக அலங்கரித்து வந்தால்தான் நானும் அவ்வாறு செய்து கொள்ள முடியும். அவ்வப்போதுதானே அலங்கரித்து முடித்து மனம் கவர்ந்த உன்னை அலங்காரமின்றி பார்க்க வர முடியுமா கண்ணா என்று ஆண்டாள் சொல்லுகிறது போல் அமைந்திருக்கின்றது. இந்த முதல் பாசுரத்தில் கொடும் தொழில் புரிபவனாம் நந்தகோபன் மகனாம் என்றாயே, நான் என்ன கொடும் தொழில் புரிபவனா என்று கேட்கிறான் கண்ணன். கொடியவரை அழித்து போடுவதையே தொழிலாக கொண்டவனை வேறு எப்படி அழைப்பதாம் என்று சொல்கின்றாள் ஆண்டாள். கெட்டவர்களை அழித்தால் அது கொடும் தொழிலா என சிரித்துக்கொண்டே கேட்கிறான் கண்ணன். என் அன்னையின் கண் அழகானதா? ஆம் கண்ணா, ஒரு பெண்ணுக்கு கண் அழகு என்றால் அந்த கண்களில் இரக்கமும் அன்பும் இருக்க வேண்டும் அல்லவா? அதுதானே அழகு. அந்த 2 மின்னும் கண்கள் யசோதையின் கண்கள் தானே என்கிறாள் அவள். அப்படித்தான் என்னையே சகித்துக் கொண்டாள் அல்லவா என கண்ணன் சொல்லிவிட்டு, நீயும் அவள் கண்களை நோக்கினாயா என்று கேட்கிறார். ஆண்டாள் சொல்கிறாள், உன்னை எனக்கு தரும் கருணையினையும் அந்த கண்ணல்லவா எனக்கு காட்ட வேண்டும் என ஏங்கிக் கூறுகிறாள். அந்த ஏக்கத்தை குறும்பாக கவனித்தான் கண்ணன். சற்று கோபமாக, அதென்ன கார்மேனி, என்னை கருப்பன் என்கின்றாயா? எல்லோருக்கும் இதையே வேலையாக போய்விட்டது கண்ணா. கார் மேகம் மழையினை உள்ளே வைத்திருக்கும். இடியும் மின்னலும் மழையும் அதிலிருந்துதான் வரும். நீ கொடியவர்களுக்கு இடியும் மின்னலும் போன்றவன், நல்லவர்களுக்கு மழை போன்றவன்.
மழை இல்லாமல் பூமி ஏது? நீ இல்லாது நாங்கள் ஏது? அதனால்தான் நீ கார்மேனியாக உன்னை வர்ணிக்கிறேன் என்கிறாள். என்னமோ சொல்லுகின்றாய், செங்கண் கதிர்மதியம் முகம் என்றும் சொல்லுகின்றாய் என்று செல்லமாக அழுத்து கொண்டான் கண்ணன். கண்ணா, உன் கண்கள் செம்மையான உயர்ந்தவற்றையே பார்க்கும். பொல்லாதோரை சூரியன் போல் சுடும். அந்த முகம் அவர்களுக்கு ஒரு நெருப்பாக தெரியும். நல்லவர்களுக்கு மதி போல் குளிர்ச்சி கொடுக்கும் முகம் உன்னுடையது என அவன் முகம் நோக்கி ஆண்டாள் சொல்கிறாள். நாராயணன் பறை தருவான் என்கின்றாய். நான் என்ன பறை இசைப்பவனா? நான் புல்லாங்குழல் இசைப்பவனா? நான் குழலை அல்லவா இசைக்கின்றேன் என்று குழலை காட்டி புன்னகை தருகிறான் கண்ணன். அப்பெண்கள் பறை கருவி எல்லாம் எடுத்து வர நேரமாகும் அல்லவா? என்னால் காத்திருக்க முடியுமா? நானே உன்னை காண ஓடி வரும் அவசரத்தில் இருந்தேன். அதனால் பாடல் பாட பறையினை நாராயணனே தருவான் என்று சொன்னேன். அவர்களும் வேகமாக கிளம்பினார்கள் என கண் சிமிட்டி ஆண்டாள் சொல்கின்றாள். ஓ, என்னை பாட நானே பறை தர வேண்டுமா என்கிறான் கண்ணன். பறைதல் என்றால் இப்பொருள் கண்ணா, உறுதியாக அறிவித்தல் என்னும் பொருள். தங்கும் தலம் என்றும் பொருள். நீ எனக்கு நல்வழி சொல்லி எனக்கு வைகுண்டத்தில் ஒரு இடம் கொடுப்பாய் அல்லவா? அந்த நம்பிக்கையில்தான் இந்த ஏழை இதை இவ்வாறு எழுதினேன் கண்ணா என்கிறவர்களுக்கு கண்களில் கண்ணீர் முட்டிற்று. அத்தோடு காட்சிகள் முடிந்தன. கண்களை திறந்தாள் ஆண்டாள். அவள் கண்களில் நீர் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அவள் எதிரே மாய சிரிப்புடன் கண்ணன் சிலையாக புன்னகைத்துக் கொண்டிருக்கின்றான். அந்த புன்னகை மௌனமாக சொல்லிற்று, எம்பாவாய் எம்பாவாய் என கண்ணன் தன்னை நோக்கி அழைப்பதாக ஆண்டாளுக்கு தோன்றிற்று. ஆன்மீக மொழியில் பாடலின் பொருளை இரு வரிகளில் விளக்கிவிடலாம். அது ஒரு ஆன்மா தன் சக ஆன்மாக்களை நோக்கி, எல்லோரும் தயாராக வாருங்கள், அவனிடம் வாருங்கள், நமக்கு அந்த பரமாத்மாவே அடைக்கலம், அவனே அடைக்கலம் தந்து அரவணைப்பான் என்று அழைப்பு விடுகின்றது ஆண்டாளின் இந்த முதல் பாசுரம். இப்போது நாம் முதல் பாசுரத்தில் வரும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் விளக்குவோம். அழகிய அணிகளை அணிந்திருப்பவர்களே, சீர் நிறைந்து வழிபடுகின்ற கோகுலத்தில் உள்ள செல்வ சிறுமியர்களே, மார்கழி மாதத்தில் சுக்லபட்ச பௌர்ணமி என்னும் நல்ல நாள் வாய்த்திருக்கின்றது. இவ்வுலகத்தவர்கள் புகழும்படி நோன்பில் இறங்கி நீராட வர விருப்பமுள்ளவர்களே வாருங்கள். கூர்மையான வேலையையும் கொடும் தொழிலையும் செய்ய உச்சிதமாக இருக்கும் நந்தகோபனது புதல்வனும், அழகு நிறைந்த கண்களை உடைய யசோதையின் சிங்கக்குட்டியும், மேகமொத்த மேனி, செந்தாமரை போன்ற கண்கள், சூரிய கிரணங்களைப் போல கண்கள், சந்திரன் போன்ற முகம், இவற்றை எல்லாம் உடையவனும் அழகிய ஸ்ரீமன் நாராயணன் தானே என்று இவர்கள் விளக்குகின்றார்கள். அவனையே நம்பும் நமக்கே நோன்பிற்கு வேண்டிய பறையை தருவான். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.